வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நம்ம நிஃப்டி பேங்க் அனலைசிஸ், அதுக்கப்புறம் 2 ஐபிஓஸ் இருக்கு. அத பத்தி அனலைஸ் பண்ண போறோம். அப்புறம் சில ஸ்டாக்ஸ பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் சில ஸ்டாக் நியூஸ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நிஃப்டி பார்த்திடலாம். நிஃப்டி இன்னைக்கும் ஒரு சைட்வேஸ் டே தான். 8 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல போயிருக்காங்க. 24,610க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. எனி டைம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரெசிஸ்டன்ஸை 24,800 அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு நிஃப்டி வந்து கண்டிப்பா மேலே போறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. அடுத்ததா நிஃப்டி பேங்க் பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க் இன்னைக்கு 170 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல போய் 53,577க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. நிஃப்டி பேங்க்கும் கண்டிப்பா 53,800 to 900 இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை பிரேக் பண்ணி கண்டிப்பா பாசிட்டிவ்ல போவாங்க. அடுத்ததா நிஃப்டி மிட் கேப் பார்த்துடலாம். நிஃப்டி மிட் கேப் இன்னைக்கு 96 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல போய் 13,085க்கு முடிச்சிருக்காங்க. இதுவுமே வந்து கரெக்டா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 13,000ல அந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. நிஃப்டி மிட் கேப் வந்து இன்னைக்கு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்ம ஐஜிஎல் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்ல 1:1 வந்து போனஸ் கொடுக்கறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 2% கிட்ட வந்து அதிகமாயிருக்கு பிரைஸ். நான் வந்து 6% ப்ராஃபிட்டுக்கு வந்து இன்னைக்கு ஐஜிஎல் இருந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து சைட்வேஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா எப்ப வந்து ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்றாங்களோ போனஸ்க்கு அப்ப வந்து திருப்பியும் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ரேலியாக. அப்ப திருப்பியும் வந்து நான் என்ட்ரி எடுத்துக்குவேன். பட் லாங் டேர்ம்க்கு இதை கன்சிடர் பண்ணியிருக்கவங்க அப்படியே இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக். அடுத்ததா நம்ம ஏசியன் பெயிண்ட்ஸ் பத்தி பார்த்திடலாம். ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பிரைஸ் குறைஞ்சிட்டே இருக்காங்க. அவங்களோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 3,391. இப்போ அவங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் வந்து 2,388. இது வந்து 3 இயர் லோக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். இருந்தாலுமே வந்து இந்த ஸ்டாக்கோட இங்க பாருங்க 30% கிட்ட வந்து ஆல் டைம் ஹைலேருந்து டவுன்ல வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலுமே இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்கு. இன்னமும் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இது வந்து குறைஞ்சிட்டே இருக்குன்னா இந்த ஃபீல்டில் நிறைய காம்படிஷன்ஸ் வந்து வந்துருச்சு. அதனால வந்து இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து நல்லா டவுன்ல போயிட்டு இருக்கு. எப்போ வந்து இதுக்கு ஒரு கன்சிடரபிள் பிரைஸ் வருதோ அப்போ வந்து திருப்பியும் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு பிரைஸ் டு புக் வேல்யூ இன்னுமே அதிகமாக தான் இருக்கு. அடுத்ததா நம்ம ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். மோபிக்விக் ஐபிஓ இது வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து புக் பில்ட் ஐபிஓ. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 572 crores வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக வந்து கொடுக்குறாங்க. 2.05 crores ஷேர்ஸ் வந்து வருது. இதோட ஐபிஓட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா December 11, க்ளோஸ் டேட் வந்து December 13th. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹2 per ஷேர். பிரைஸ் பேண்ட் வந்து லோவர் பேண்ட் 265, அப்பர் பேண்ட் வந்து 279. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 53 ஷேர்ஸ். இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலையுமே வந்து லிஸ்ட் ஆகுது. இந்த ஐபிஓ வெட்னஸ்டே December 11th ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் வந்து 13th நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா December 16th வந்து அலாட்மெண்ட் டேட். ரீஃபண்ட் இனிஷியேஷன் வந்து December 17th. கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு அக்கௌண்ட் வந்து December 17th. லிஸ்டிங் டேட் வந்து December 18th. இது வந்து கட் ஆஃப் ஃபார் யூபிஐ மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 PM உள்ள December 13th இருக்கணும். அடுத்ததா இதுல வந்து ரிசர்வேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா QIBக்கு வந்து 75% வந்து இருக்கலாம் நெட் இஷ்யூல இருந்து. ரீட்டைலர்ஸ்க்கு வந்து 10%, NII இவங்களுக்கு வந்து 15% வந்து இருக்கலாம் ரிசர்வேஷன். அடுத்ததா
லாட் சைஸ் பார்த்துடலாம். ரீட்டைல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு லாட் சைஸ்ல வந்து 53 ஷேர்ஸ் இருக்கு. இது அமௌண்ட் வந்து 14,787. ரீட்டைலர் கேட்டகரியில வந்து மேக்ஸிமம் 13 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம். 689 ஷேர்ஸ் 1,92,231 rupeesக்கு. அடுத்ததா HNI. இதுல வந்து ஸ்மால் HNIல வந்து மினிமம் 14 லாட்ஸ், மேக்ஸிமம் வந்து 67 லாட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். பிக் HNIல வந்து மினிமம் 68 லாட்ஸ். ஸோ HNIல வந்து ஸ்மால் HNIக்கு வந்து 2,07,018 rupees. இதே வந்து மேக்ஸிமம் வந்து 9,90,729 rupeesக்கு. இது வந்து பிக் HNI வந்து 10 lakhக்கு மேல வந்து இருக்கிறது. மினிமம் வந்து 68 லாட்ஸ் இருக்கு. இதோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் இது வந்து ப்ரீ இஷ்யூ ஐபிஓட ப்ரீ இஷ்யூல பார்த்தீங்கன்னா 32.96%, இது போஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 25.18% இருக்கும். இப்போ இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து 131 rupees சோஃபார் இருக்கு. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் வந்து 410. 46.95% வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இதுல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த ஐபிஓக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் லிஸ்டிங் கெயின்காக. ஏன்னா இது வந்து பிஇ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா விஷால் மெகா மார்ட் ஐபிஓ. இது வந்து ஃபுல்லாவுமே ஆஃபர் ஃபார் சேல்ஸ்ல கொடுக்குறாங்க. 8,000 crores வந்து புக் பில்ட் ஐபிஓ. 102.56 crore ஷேர்ஸ் வந்து இதுல வருது ஐபிஓல. ஸோ இந்த ஐபிஓ வந்து December 11th to December 13th. இது வந்து December 11 ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ வந்து 10. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் பேண்ட் 74, அப்பர் பேண்ட் வந்து 78, லாட் சைஸ் 190 ஷேர்ஸ். இதுவுமே வந்து லிஸ்டிங் அட் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிஓவோட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா December 11th, க்ளோசிங் டேட் December 30th, பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து December 16th மண்டே, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் வந்து December 17th, கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் வந்து December 17th, லிஸ்டிங் டேட் வந்து December 18th. கட் ஆஃப் டைம் ஃபார் யூபிஐ மேண்டேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் 5 PM December 13th வந்து இருக்கணும். அடுத்ததா வந்து QIBக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் 50% இருக்கும். ரீட்டைலர்ஸ்க்கு 35%, NIIக்கு பார்த்தீங்கன்னா 15%. அடுத்ததா ரீட்டைலர் கேட்டகரி பார்த்துடலாம். ரீட்டைலர்ல வந்து லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1க்கு 190 ஷேர்ஸ். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,820. இதில் மேக்ஸிமம் எவ்வளோ போடலாம்னா 13 லாட்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். 2,470 ஷேர்ஸ் 1,92,660 rupeesக்கு. HNI பார்த்தீங்கன்னா ஸ்மால் HNI மினிமம் 14 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் 67 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப் டு 10 lakh கேட்டகரி. பிக் HNI வந்து 68 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம், இது வந்து அபவ் 10 lakh கேட்டகரி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இது வந்து 17 rupees இருக்கு. இதுல வந்து நம்ம எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா 21.79%, 95 rupees வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் வந்து இதில் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இதை வந்து லாங் டேர்முக்கு கூட நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நல்லா இருக்கு. அடுத்ததா வந்து சில ஸ்டாக் நியூஸ் பத்தி பார்த்துடலாம். மோத்திலால் ஆஸ்வால் வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்டா வந்து அவங்க 5 இயர்ஸா வெல்த் கிரியேட்டர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சில ஸ்டாக்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன இருக்குன்னா அதானி என்டர்பிரைசஸ், வருண் பீவரேஜஸ், டாடா மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் வந்து டாப் 10 ஸ்டாக்ஸை வந்து இடம் பிடிக்கிறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து இவங்க பிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் மோஸ்ட் கன்சிஸ்டண்டாகவும் இருந்திருக்காங்க, வேகமாகவும் வளர்ந்திருக்காங்க, கன்சிஸ்டண்டாகவும் வெல்த் கிரியேட்டர்ஸா இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல சில ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ், வருண் பீவரேஜஸ், அதானி பவர், ட்ரெண்ட், டாடா மோட்டார்ஸ், சிஜி பவர் அண்ட் சீமென்ஸ் வந்து இதுல அடங்குது.